வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட போகிறேன். ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராம் ரியாக்ஷன் வீடியோ தான். நாயகன் மீண்டும் வரா பயந்தான். நீ வந்து ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ சிரிப்பை இது கொண்டு வருதுன்றதை பார்த்துருவோம். ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாப்பாக்கு 1.25 வயசு ஆகுது. நான் கெஞ்சுவேன், அம்மாட்ட வரவே மாட்டா. ரொம்ப ஆசையா பெற்றேன் பொண்ணு குழந்தை வேணும்னு. முடியல. அவளை வளர்க்கவே இல்லை. அவதான் என்ன வளர்க்கிறான். எனக்கு அம்மா மாதிரி. புடவை கட்டிட்டுனா அவனுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துரும். எங்கப்பா போற, எப்பமா வரும்? அப்பதான் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியில சிரிச்சுட்டே வருவோம். அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் வீட்டுல ஜாலியா விட்டுட்டு நீங்க மட்டும் பிக்னிக் வந்த மாதிரி 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப வலிக்கும். நிறைய மிஸ் பண்றோம் லைஃப்ல. பச்சை மிளகாங்க, அதை எடுத்து நான் கடிச்சேன். காரமாயி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். சொல்றது கூட பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து இது டிவியில் பார்க்குறப்ப ரொம்ப சாதாரணமாக பார்ப்போம். ஆமாப்பா ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியுது, இவங்க நம்மளை நம்ப வைக்கிறத கூட யதார்த்தமாக இவங்க வந்து இது நம்பாதரா, இதெல்லாம் ஃபேக்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக தெளிவாக ரொம்ப ஃபன்னியாக போட்டுடுறாங்க. எனக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. என்னடி திட்ட சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற? என் செல்லத்தை நான் திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன் கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. ஐ லவ் யூ டி. I love you டா. இதுல பார்த்தோம்னா அது வந்து ஒரிஜினல் ஆடியோ மறந்துச்சு. இப்போ இதுதான் ஞாபகம் வருது. நல்லா இருக்குடா. நிஜமாவே சண்டை போட்டுக்கிறாங்க. அடிச்சது சீரியஸா நினைச்சுக்கிட்டாருன்னு போல இருக்குது. நிஜமாவே சண்டை போட்டுக்கிறானுங்க. बुलाते लोग प्यार से दस आनंद मुझे नाम से, बुलाते लोग प्यार से दस आनंद मुझे नाम से। रावण रावण हूँ मैं, दशानंद रावण हूँ मैं। இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ராவணனுக்கு நெருப்பேச்சு கொளுத்துறாங்களா, அதுல இருந்து ஃபயர் வந்ததுல ராமரே ஃபயரே வர்றாங்க பாரு, அதுதான் ஹைலைட்டே. सूरी कुरारी कोला तेरी बाड़ी कोलावी कोलावी तेरी अनावी पाता अंजुवन पूए அதான் இந்த குறைக்கிற நாய் கூட நம்பிடலாம், ஆனா அமைதியா இருக்கிற நாயை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு போறான், அமைதியா எகிரி கடிக்குது. என்னடா இது? பெரிய ஒரு பாவம், அது பேய் ஓட்டுறவர் போல இருக்குது. இவனுங்க பிராங்க் பண்றானுங்க, நல்லாவே தெரியுது. அவர் அப்படியே பேய் ஓட்டுறதா இல்ல அதுக்கு பயப்படுறதே தெரியாம பயங்கரமா பயப்படுறாரு. உங்களை மாதிரி சாமிங்களுக்கு கடிக்கிறீங்களே, நாயோட கடிக்கிறீங்களே. நான் கடிக்கிறேன், நான் கடிக்கிறோம். நாய் கூட ஆளை பார்த்தா கடிக்கிறோம். சும்மா ஒருத்த மன்னதுக்காக எல்லாரும் கடிக்கிறாங்கன்னு சொல்லி இது ஆயிடும். நான் இது பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன், நாய்க்கு
நாய்க்கு கூண்டு அடிச்ச மாதிரி உங்களையும் பிடிச்சி கூண்டுல அடைச்சு பண்ண போலங்க. இது பண்ணுங்க. என்ன பண்ணா உங்களையும் நான் கூண்டுல தான் அடைக்கணும். நாய் மாதிரி வெறி கொடுத்த மாதிரி என்னங்கடா கடிக்கிறீங்க? டிவிகே ஃபேன்ஸ், இதெல்லாம் ரொம்ப தப்பு. பாருங்க, உங்க கூட்டத்துல இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க, பாத்துக்கோங்க. இது நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எப்படி மீட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியாது, டிஃபிகல்ட்டாக மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நானும் என்னோட ஒரு திக் ஃப்ரெண்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக மீட் பண்ணிக்கலாம். எப்படி தெரியுமா? நாங்கள் வந்து +2 அப்போ வந்து கொரோனா டைமு. ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் சைக்கிள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போலாம் மாஸ்க் போட்டு தான் போகணும். நானும் மாஸ்க் போட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூல் போகிறது, ஸ்கூல் ஜாயின் பண்ணி. அப்போ மாஸ்க் போட்டு போயிட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கிறேன். என் பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு, டேய் எப்படா வந்த, நீ மட்டும் தான் வந்துக்கிறடா, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா, கூட யாரும் வரலையா, என்னடா மாஸ்க்லாம் போட்டு வர சொல்கிறாங்க, சைக்கிள் எப்படா தருவாங்க. அவன் பாட்டுக்கு வந்தோடனே ரெஸ்ட்டு பேசிலே இருக்கிறான். நானும் யாரும் நாங்கள் திடீர்னு வந்து நம்ம கீழே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி தலாருன்னு கம்முன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்துட்டாங்க. நானும் சைக்கிளெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு சைன்லாம் போட்டு மறுபடியும் வந்து பெஞ்சில் உட்காந்துட்டு இவனும் வந்து உட்காடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ணுறானுங்க. நானும் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறேன். அவன் ரொம்ப நேரமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். நானும் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறவன் பார்த்தா வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து வேறு யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அவங்க கூட படித்த பையன் நினச்சிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தா ப்ரோ யார் ப்ரோ நீ அப்படின்றா. அதுக்கப்புறமா ஐயா நான் இவ்வளோ நேரம் யாருன்னு தெரியாதுதான் எங்களுக்கு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமாம் யாருன்னே தெரியல, என் ஃப்ரெண்டு சுதாகர் டேச்சு ப்ரோ அப்படின்றான். இல்லை நான் வேற ஒருத்தன் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. நான் இன்னும் மறக்க மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக என்கிட்ட வேற யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். என் வாய்ஸ் கூட அவனுக்கு தெரியல, என் ஃபேஸ் கேட்டு அவனுக்கு மாஸ்க் படுறதுலாம் தெரியல. ஃபர்ஸ்ட் டைமாக அவன் தான் இப்போ என்னோட ரொம்ப திக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த ஒரு மெமரி ஸ்டார்டிங்கில் அவனை நான் மீட் பண்ணுறது இப்போ நினச்சா கூட பண்ணியாக தான் இருக்குது. சில டைம்லாம் டிப்ரெஷனாக வாங்க இருக்கிறப்ப இந்த கருமாந்திர பட்சத்தில் நான் எப்படா மீட் பண்ண நினச்சாலே எனக்கு சிரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப பண்ணியான ஒரு மூமெண்ட். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தோணியிருக்கும். ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம், மிஷின், இந்த கரு மிஷினை பார்த்தா அந்த கரு மிஷினோட கையை விட்டா என்ன ஆகும், கை விட்டு பாரு அப்படின்னு இருக்கும் நெகட்டிவ் மைண்டு. பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பஸ்ஸில் இருந்து நம்ம ஃபுட் வச்சோம்னா இவ்வளோ ஸ்பீடில் ஃபுட் வச்சா நம்மளால ஓட முடியுமா, வரைக்கும் பார்க்கலாமே அப்படின்னு தோணும். பைக்கில் போயிட்டே இருக்கிறப்ப இப்போ நம்ம பைக்கில் போயிட்டே இருக்கிறோம், லைட்டாக அவங்க பக்கத்தில் போகிறவங்கள வந்து டச் பண்ணிட்டா என்ன ஆகும், டச் பண்ணி பார்ப்போமா இப்படின்னு தோணும். சைக்கிள் வீல் சுற்றினே இருக்கும். சைக்கிள் வீலை சுற்றிட்டே இருக்கிற பெடல் போட்டு கையில் சுற்றிட்டு இருக்கிறப்ப சைக்கிள் வீல் சுற்றினே இருக்கும். கையை விட்டு பார்க்கலாமா நடுவில் என்ன ஆகும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் தோணும். இது ஏன் தோணுது, எதுக்கு தோணுதுன்னே தெரியாது. ஆனால் இது வந்து டேஞ்சராக தெரியும், ஆனாலும் தோணும். நான் மைண்டில் இருக்கு. Only men will get this. बेस्ट हेयरकट एवर. सेक्सी लग रहा हूँ एकदम यार. हैं? एक मिनट, अंकल क्या कर रहे हो? नहीं रुको नहीं 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 नहीं. ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ஃபீலிங் தான். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? கடையில் போயிட்டு முடி வெட்டுறது உட்காருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இதெல்லாம் சைட்லாம் எல்லாம் எடுத்துட்டு மேலே கொஞ்சம் நல்லா விட்டுட்டு சூப்பராக இருக்கும். அப்பயே நம்மளுக்கு தோணும், அண்ணா போதும்னா இதிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லலான்னு தோணும். ஆனால் அப்போ தான் என்ன பண்ணுவார், அவர் தலை மேலே முடி வெட்ட ஆரம்பிச்சிருவார். எவ்வளோ காண்டாகும் தெரியுமா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே பரதேசி படத்தில் ஒரு அதர்வா மாதிரி வெட்டி விட்டுருவாங்க. எனக்கெல்லாம் மாதிரி நிறைய வாட்டி நடந்துருக்கு. பாவனா கொதிக்க கொதிக்க ஒன்று கையில் கொடுத்தா அது எடுத்துட்டு போயிட்டான் அண்டர்வேர்ல போட்டான். இந்த அவன் நிலைமையை கொஞ்சம் நினச்சி வர்றான். இந்த மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா அவங்ககிட்ட உஷாரா இருங்க, ரொம்ப டேஞ்சர் ஆகும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். சொல்ல அந்த முதல்ல மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா? என்ன நடக்குங்க, என்னடா அது ஒரு யானையை கட்சிட்டு திடீர்னு பார்த்தா வானத்துல இருக்கிறோம்.
நன்றி வணக்கம். கூடவே ஐயா. என்ன கல்லூரி வளாகத்திற்குள் புடவை வியாபாரம் செய்கிறீர்களோ? நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருந்தா சாரி சார்னு சொல்லியிருப்பேன். தாங்கள் தமிழாசிரியர் அல்லவா, அதனால்தான் சாரியை புடவை என்று மாத்தி தமிழில் புடவை ஐயா என்றேன். சரிதானே ஐயா? சரி இல்லை ஐயா. இந்த இடத்திற்கு தாங்கள் சொல்லி இருக்க வேண்டியது வருத்தம். வருத்தம் என்பதற்கு SORRY சாரி என்று ஆங்கில பதத்தை சொல்லி இருக்க வேண்டும். நீங்கள் SAREE சாரி புடவை என்று சொல்லிவிட்டீர்கள். ஏ போட்டிருக்க கூடாது. என்ன போட்டிருக்க வேண்டும்? ஓ போட்டிருக்க வேண்டும். ஏண்டா பேமானி, அது என்னது? படிக்கிறதுக்கு வந்த புலாண்டானுங்கன்னா எப்ப பாரு பாஜார கிண்டலு கேலி நக்கல் நையாண்டி எகத்தாலும் இருமாப்பெல்லாம் பண்ணினே இருப்பீங்க. நாங்க வாய மூடின்னு போயினே இருக்கணுமா? தபார், நாங்கெல்லாம் என்ன மாதிரி பாத்தீங்க தெரியுமா? உன்ன மாதிரி அழுகா பசங்க 1000 பேரை இடுப்புல தூக்கி ககத்துல வச்சுக்கின்னு இட்டுன்னு போய் கூவத்துல போட்டு கம்முன்னு பீடி பத்த வச்சுன்னு போயினாங்க லோலாய் பசங்க. அரபிளேடு தெரியுமா உனக்கு? குத்துக்கட்டை தெரியுமா? பிச்சுவா தெரியுமா? சைக்கிள் செயின் தெரியுமா? ஏய், என்னடா அங்க ஆட்டம் போட்டு நிக்கிற? டைபாய்டு வந்த நாக்கு குத்தி மாதிரி இருந்துட்டு ஒழுங்கு ஆடாத நிலை தப்பார். என்ன வச்சுக்க தாராந்துருவேன். குத்துனா கூத்தாடுவேன் தெரியுமா? அன்னைக்கே சிகரெட் சாம்பல விபூதின்னு சொல்லி குட்டதிக்க உங்களை எல்லாம் பொழுதுட்டு இருக்கணும். ஏய் போடா, டேய் போடா டொக்கு. இதுல இருந்து பயம் மீள்றதுக்கே 3 நாள் ஆகும். போ ஒழுங்கா படி. அந்த பயம் இருக்கட்டும். போ. எப்படி போறான் பத்தியா சரக்கட்ட போற மாதிரி. MS பாஸ்கர் உண்மையிலே அருமையான நடிகர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர். எப்படின்னா குட்டுக்கிற ரோல் எதனா இருக்கட்டும், என்ன பாஷைனா இருக்கட்டும். தமிழ்நாட்டில் நிறைய விதமான தமிழ் பேசுகிறாங்க. குங்கு தமிழ், சென்னை தமிழ், அப்புறம் மதுரை சைடு, தஞ்சாவூர் சைடு, திருநெல்வேலி சைடு பேசுகிற தமிழ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எது கொடுத்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஊருக்காரரை மாறிடுவார். அந்த விஷயத்தில் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்டார். கைஸ், அவ்வளோதான் வீடியோ இன்றைக்கி முடிஞ்சு. அவ்வளோதான், இன்றைக்கி இவ்வளோதான் கலெக்ஷனு. வரும் காலங்களில் விடாமல் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கூட இருக்கிறேன்னு எனக்கு கவலை இல்லை. பார்க்குற வியூவர்ஸ் நீங்களும் எனக்கு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.